வெல்கம் டு நம்ம சிவில். எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு சொல்லி பல கனவுகள் ஆசைகள் இருக்கும். அதுல லைட்டா ஒரு சின்ன தப்பு பண்றாங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தான். சில பேர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போர் போடுவாங்க. அந்த போர்வெல்ல இருந்து தண்ணீர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணீர்ல வந்து சாலிட் கண்டென்ட் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். 2 டெஸ்ட் இருக்கு, டிஎஸ் டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிட், டிடிஎஸ். அந்த டெஸ்ட் பண்ணி எவ்வளவு சாலிட் கண்டென்ட் இருக்கு, அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா சில பேர் இந்த விஷயம் யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. அதையும் தாண்டி அந்த தண்ணியை உப்பு தண்ணியை யூஸ் பண்றாங்க. அந்த தண்ணியை உப்பு தண்ணியை யூஸ் பண்ணும் போது, ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, சிமெண்ட்ல ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குமா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஆனா சிமெண்ட்ல ஹைட்ரேஷன் ப்ராசஸ் உப்பு தண்ணியை கலந்தாலும் நடக்கத்தான் செய்யும். இதனால என்ன பாதிப்பாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பில்டிங் வந்து சீக்கிரமாவே கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல லைஃப் லாங் இருக்கிற பில்டிங் வந்து சீக்கிரமே கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் காரணம். நல்லா வீடு கட்டணும்னு சொல்லி எண்ணி கட்டுவோம், ஆனா நம்மளே இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்கி. இதை அவாய்ட் பண்ணா நல்லா பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வீடு கட்டினது வந்து லைஃப் லாங்கா இருக்கும், பல தலைமுறைகள் தாண்டி. ஆனா இப்போ வந்து இருக்கிற வீடு வந்து அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரே தலைமுறை தான், மொத்தம் 70 வருஷம் வரைக்கும் தான் சொல்றாங்க. ஆனா நம்ம ப்ராப்பரா கட்டிடத்தை வந்து நல்லா கட்டுறோம் அப்படின்னா நல்ல லைஃப் லாங் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்கி. இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா நல்லா பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை சம்பந்தமா வீடியோ தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது வேற எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லுங்க, அது சம்பந்தமாவும் நம்ம வீடியோ போடுவோம். நன்றி.